ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு கேம்ஸ் ஆன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டோட டே 1 தான். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபுல்லாகவும் எக்ஸ்ப்ளோரிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மைண்ட் கிராஃப்டை பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரியாதுன்னா இது வந்து சும்மா நம்ம எப்படி சர்வைவல் ஆகும், கடைசியில் எண்டர் ட்ராகனை போட்டு தள்ளுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்படியே போயிட்டே இருப்போம். ஏதாவது போர்ட்டல் இருந்தால் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வில்லேஜும் இருக்கும். பொசிஷன் மார்க் பண்ணிப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? வாவ், கோல்டும் அயன் இன்கட்ஸும் இருக்குது. ஸோ அயன் இன்கட்ஸ்னு வருது. அயன் இன்கட் பண்ணோன்னா அயன் இன்கட்டை வச்சு நிறைய டூல்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம கோல்டன் லெகின்ஸும் இருக்குது. இது இங்கே இருந்தால் நம்ம சரிப்பட்டில்ல, லாவாக்குள்ளே வந்து செத்து போனாலும் செத்து போயிடும். சரி, இனி நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கிற பயணத்தை தொடரலாம். நானும் போயிட்டு எல்லா டைரெக்ஷனும் போயிட்டே இருக்கேன். இந்த வில்லேஜ் பைப்பில் கண்ணை மாட்டவே மாட்டேங்கிறான்ப்பா. ஷப்பா, என்னது இது? இங்கே ஏதாவது இருக்கா? மரத்து மேலே நின்று பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபைனலி நிறைய நேரம் கழித்து வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நமக்கு அக்கேஷியா வில்லேஜ் கிடச்சிருக்கு. பக்கத்துலேயே கேவாக இருக்குது. நல்லதான். இது வேறு அடிக்குது, ஸ்டக்காகி நிற்கிது. இந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சரி, உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ வில்லேஜில் வந்து நம்ம லூட் எடுத்துடலாம். என்னது இது? கால்ரன் வில்லேஜா? இந்த அயன் வாயில் வருது. இது என்னது? வருணே, இப்போ ஒரு ஆர்மர் வந்து அந்த லெதர் வச்சு பண்ணியிருக்க மாதிரி. என்ன ஆர்மர்? லெதர் ஆர்மரை வச்சு கண்டுபிடிச்சது. ஸோ இங்கே ஒரு வீடு இருந்து, இந்த வீட்டில் தான் ஏது இல்லாமல் பொக்கிஷன்லாம் இருக்கும்னு வில்லேஜஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ உன் வேலையை பாரு. சும்மா இங்கே வந்துட்டு இருக்குது. அயன் இன்கட்ஸ் கிடச்சிடுச்சு. வேறு ஒப்சிடியன் போர்ட்டல் இது பண்ண யூஸ் ஆகும். ஸோ ப்ரெட்டு ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும். ஆப்பிள். நான் வேறு ஒரு ஸ்வாட் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அயன் ஸ்வாடெல்லாம் இப்போ யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வுட்டன் ஸ்வாடு தான் நமக்கு இப்போ தேவை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வில்லேஜில் ஒரு நல்ல வீடாக பார்க்கணும். ஸோ உச்சியில் இருக்க ஒரு நல்ல வீடாக பார்க்கலான்னு வந்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எமரல்டு இதை வச்சு வில்லேஜஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பின்னாடி இவன் என்னத்துக்கு பேசிகிட்டு இருக்கான்னு தெரில. ஸோ கோல்டு அவனா ஒரு சரியான மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் தான். அவனுக்கு மொபைலில் ப்ளே பண்ணிட்டு. ஓகே, நான் வந்து இங்கே ஃபுட்டு கலெக்ட் பண்ணலான்னு ஹேபிள்ஸ் எடுக்க வந்துட்டேன். நான் மட்டும் இப்போ வந்தேன்னா ஒன்று தூக்கி ஆளில் கட்டி தொங்க விட்டுருவேன் பார்த்துக்க. ஸோ ஹேபிள் எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வுட்டு கலெக்ட் பண்ணலான்னு இங்கே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதே வந்து பீஸ்ஃபுல்லில் இருப்போன்னு தான் பீஸ்ஃபுல் போட்டேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இதுவரை ஈஸி மோடு போனதே இல்லை. போனேன்னா அவ்வளோதான். அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்ப்பீங்க நான் எப்படி அடி வாங்குறேன்னு. ஸோ வுட்டெல்லாம் தேவையான அளவு கலெக்ட் பண்ணியாச்சு. இது வேறு வுட் எடுத்து ஏதோ ஒரு டேபிள், கிராஃப்டிங் டேபிள். ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் க்ரியேட் பண்ணணும். மைண்ட் கிராஃப்ட் வேறு மறந்து போகுது. பிளாங்க்ஸ் க்ரியேட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணுறது ஈஸி தான் எனக்கு. நான் இப்போ எதுக்கு கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக தான் எங்கெல்லாமே போய்ட்டுருக்கேன். ஷப்பா. ஸோ ஃபைனலி வந்து நம்ம ஒரு இருக்கிறதுலே உயரமான வீடாக பார்த்தாச்சு. ஸோ உள்ளே 2 எண்ணம் இருக்குது. அக்கேஷியா பிளாங்க்ஸ் எடுத்து கிராஃப்டிங் டேபிள் இருக்க இடத்த கொஞ்சம்
நிற்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லாப் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் செய்வோம், அதுதான் நமக்கு இப்போ முக்கியமானது. ஏன்னா ஸ்டோன் எல்லாம் மைன் பண்ணணும். ஸ்டோன் இல்லைன்னா கேமே இல்லாத மாதிரிப்பா. ஸோ ஓகே, கிராஃப்டிங் டேபிள் மைன் பண்ணியாச்சு. அப்படியே இந்த கிராஃப்டிங் டேபிள் மைன் பண்ணியாச்சுன்னு சொல்கிறேன். ஷப்பா, வாயில் என்னெல்லாமோ வருது. என்னது, ஸ்டோன் எல்லாம் மைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அது என்ன ஸ்டோன் பிக்காக்ஸும் ஆக்ஷன் செய்யணும், ஸ்வாடும் செய்து வச்சுருப்போம். ஏன்னா நைட்டு கொஞ்சம் பொறுக்கிங்க எல்லாம் வருவாங்க, அதனால தான். ஸோ இது என்னது, ஃபர்னன்ஸ் செய்தாச்சு. ஃபர்னன்ஸும் நமக்கு தேவை தான். ஏன்னா ஸ்மோக் ஃபர்னன்ஸ் யூஸ் பண்ணுற அளவு நமக்கு எக்ஸ்பி, அதாவது எக்ஸ்பின்னா இங்கே கீழே 1, 2ன்னு காட்டும். அது இல்லை, அது இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 வரணும்னு எனக்கு அது தெரியல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட் ஆயாச்சு. ஃபைனலாக ஈஸி நார்மல் மோட் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அயன் ஸ்வாட் எடுத்துகிட்டு இங்கே ஒருத்தன் இருந்தான் பச்சை கலரில், அவன் யாருன்னு போய் பார்த்துடலாம். ஐயே என்னடா இவன் வெடிச்சு விட்டான். ஐயே, நமக்கு வேறு அவன் வெடிச்சதில் ஒரு ஹார்ட் போயாச்சு. சரி, இங்கே தான் நம்மகிட்ட குக்டு மட்டன் இருக்குது, மட்டன் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுலாம். ஸோ இது வேறு ஓகே. என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணுவோம். செஸ்ட் இருக்குது, அது ஏதோ ஒன்று பண்ண என்ன பண்ண வந்தேன்னு மறந்துடுச்சுப்பா. சரி, ஒன்றும் இப்போதைக்கு பண்ணாண்டா. நம்ம இதுவரை எடுத்த லூட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. இந்த வில்லேஜில் லூட் பண்ணுது. காம்பஸ் எல்லாம் கூட கிடச்சிருக்கு. ஸோ ஃபுட்டெல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா நம்ம நிறைய அடி வாங்க வேண்டியது இருக்கான்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். சரி, அடுத்த பார்ட். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு உள் கிடச்சிச்சு. இது பக்கத்து வீட்டு வில்லேஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே வச்சுட்டு யாருக்குன்னு தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே வச்சுட்டேன். ஸோ அயன் இன்கட்ஸ் கிராஃப்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். அயன் இன்கட்ஸும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெட் எடுத்து இருந்த இடத்துல போட்டுடலாம். வெளியில் இந்த பெட்டு வேறு அடிக்கடி உடஞ்சி போகுது. ஸோ அயன் இன்கட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு அயன் பிக்காக்ஸ் வேணும். அது இருந்தால் தான் அது டைமண்டு அதெல்லாம் மைன் பண்ண முடியும். ஸோ அயன் இன்கட்ஸை வச்சு ஒரு ஸ்வாடும் பண்ணியிருக்கேன். ஆனால் வேஸ்ட், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்வாட் வில்லேஜ்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு வீடு கட்டலாம்.